மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். டிரிடாட் டொபேகா அப்படின்னு என்னன்னு தெரியுமா? அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் ரெகுலரா படிக்கிறனால தெரியும். ஆமா. அதனால தெரிந்து கொண்டோம். நான் கூட இந்த புகையிலை உடல்நலத்துக்கு தீங்கானது. இந்த கவுனிய யூஸ் பண்றதுனால தான் முகேஷ்க்கு என்னாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தான் தெரிந்தது, இன்றைக்கு காலையில தினத்தந்தி பேப்பர் படிக்கிறது மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது, டிரினிடாட் டொபேகா அப்படிங்கிறது ஒரு நாடு. அப்படி ஒரு நாடு இருக்கிறது என்பதும், அந்த நாட்டினுடைய பிரதமர் கமலா பெர்சாத் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரிய வந்தது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான உலக அறிவு எனக்கு வருவதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். அவர் அந்த நாட்டுக்கு போய் விசிட் பண்ணி புனித கங்கை நீரை வேற அவங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. இப்படியெல்லாம் ஒரு நாட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். டெய்லி அதுக்குன்னு ஒரு 5-6 பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த நாட்டில் நம்ம பயணம் பண்ணல, அதை முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிரினிடாட் டொபேகா அந்த மாதிரியான நாடுகளுக்கு போய் போகணும். லார்ட் லபக் தாஸ் மாதிரியான பல நாடுகளுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் கிடைப்பதற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட நாட்டை நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. அதை முதலாக நமக்கு கண்டறிந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு இன்னொரு 5-6 சொம்பு கூட கங்கை நீர் தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது முன்னாடிலாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு போனாலே கடியாரம் கொடுத்துருவாங்க. கல்யாணம் முடிஞ்சு பார்த்தா இப்போ வீட்டில் 10-15 கடியாரம் இருக்கும். அந்த மாதிரி இவர் சொம்பு வாங்கி வச்சுட்டாரு வீட்டில், கங்கை ஆரத்திட்டு அதை கொண்டு போய் போகிற இடங்களெல்லாம் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப்பு 5 நாடுகள் ட்ரிப்பு ஆரம்பிக்கும் போது 4 நாளில் 5 நாடுகள் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு போன ஊர்களெல்லாம் ஏதோ இப்போ தங்குறதுக்கு பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. இப்போ அது 8 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட இந்தியாவிலேயே இருக்க மாட்டார் பிரதமர். இன்னொரு பக்கம் அமித்ஷாங்கிறவர் அவர் தேர்தல் வேலைகளில் பிஸியாக இருக்கார். எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கே போய் கட்சி வேலைகளை பார்க்குறது. அப்போ இந்திய அரசாங்கத்தை யார் நடத்துகிறா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த சொப்பன சுந்தரிக்கார மாதிரி கேட்குறீங்க நீங்கள். எனக்கு இன்னொன்று, நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னாலே இந்த வாரம் போகலாமா அடுத்த வாரம் போகலாமா நம்ம பிளான் பண்ணி ஒரு ஊருக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஆகுது. ஆனால் பிரதமர் போயிடறாரு. உண்மையிலேயே அது கங்கை நீரா அல்லது கார்பரேஷன் வாட்டரா அதுவும் தெரியாது. கொண்டு போய் கங்கை நீர் கொடுத்தா அவங்களும் கங்கை நீர் நம்பிக்கை வேண்டியதான். பரவாயில்ல, நமக்கும் சேர்த்து ஊர் சுத்தக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஷோக்குள்ள போகுது. முச்சந்தி சோன் அனுபவங்கள் சுகுணாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். ஜூலை 7ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமையில இருந்து சுற்றுப்பயணத்தை புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் ஒரு புது பஸ்ஸில் ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பிரஸ் மீட் அறிவித்திருந்தார். சரி, பிரஸ் மீட் ஏதோ பரபரப்பாக சொல்லப்படுறாரு. ஏன்னா நேற்று தான் தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு வேற முடிந்திருக்கிறது. நாங்கள் பாஜகவுடையும் திமுகவுடையும் கூட்டணி கிடையாது, அதிமுக திமுக மாதிரி குழஞ்சு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஏதாவது பயங்கர அதிரடியாக சொல்லுவார் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது அவருடைய கருத்து, இது இவருடைய கருத்து, அது அவருடைய முடிவு, அதை அவர் தாங்க முடிவு பண்ணோம், இதை நீங்கள் அவர்கிட்ட தாங்க கேட்கணும். இப்படியே தான் ஒரு ப்ரெஸ் மீட் முழுக்க பேசிகிட்டு இருந்தார். என்னடா இது ஒரு ப்ரெஸ் மீட்டா இல்லை வேறு ஏதாவதா, ஏதாவது எழுதிட்டு கோட் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அமித்ஷா இந்த மாதிரியான கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் பரபரப்புக்காக இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அமித்ஷா நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இது அமித்ஷாவுக்கு தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. ஆக மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சுற்றுப்பயணம் கிளம்பி விட்டார். ஆனால் என்னன்னா, அந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்க போகிறது, அதாவது நகுலனுடைய கவிதை ஒன்று இருக்கும், அவர் ராமச்சந்திரனா என்று கேட்டேன், ஆமாம் ராமச்சந்திரன் தான் சொன்னார், எந்த ராமச்சந்திரன் நான் கேட்கவும் இல்லை அவர் சொல்லவும் இல்லைங்கிற மாதிரி இது ஒரு கூட்டணியா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியவில்லை. பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது, நயினா நாகேந்திரன் பாஜக தொண்டர்கள் அந்த கூட்டணியில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இந்த பஸ்ஸில் நேற்று நம்ம பேசின இந்த பஸ்ஸில் யார் ஏறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் என்னென்னா பிரச்சார சுற்றுப்பயணத்தை கிளம்பி இருக்கிறத தவிர இன்னும் இந்த ப்ரெஸ் மீட்டே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது. அதில் அதிலுமே கேட்குறாங்க, ஸ்டாலின் இந்த ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பரிதாபகரமாக நம்ம பாருங்கள், திமுகவுக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்குறாங்க அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு விஷயத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் புரிஞ்சுக்கிறான்னு நினச்சாலே அதை நினச்சி அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. இல்லந்தோறும் இளைஞர் நீ அல்லது உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கலாம் நீண்ட காலமாக எல்லா கட்சிகளுமே இப்படியான ஒரு டோர் கேன்வாஸ் பண்ணுறது, ஒரு தெருமுனை கூட்டம் போடுறது, இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ தான் இவர் சேலத்தை தாண்டி வேறு ஊர்களுக்கே போகிறாரு அப்படிங்கிறப்ப அது ஆச்சரியமாக இருக்கும் போல இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு இருக்காருன்னா, நான் முதலமைச்சரான பிறகு அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவர் அப்போ நான் வரவேற்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காமெடி பண்ணுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்.
அவருக்கு வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி மூஞ்சில ஒரு உற்சாகமே இல்லை. 4 வருஷம் வந்து சும்மா இருந்துட்டாரு. இப்போ இருக்கிற கடைசி 8-9 மாதங்கள் தான் வந்து ஆக்கப்பூர்வமாக புத்துணர்ச்சியோட வேலை செஞ்சு ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். மக்கள் நான் சந்திக்கலன்னு சொல்றாருங்க. நாங்கள் தாங்க போய் மக்களை சந்திக்கிறோன்னு பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரியுங்கிறார். ரெண்டும் ஒன்று தானே புஷ்டம மாதிரி சொல்றாரு. ஆனால் அவருக்கு அந்த ஒரு களப்பணி செய்யணும், வேலை பார்க்கணும், கட்சியை இது பண்ணணும், முதலமைச்சர் ஆகணும், தேர்தலை சந்திக்கணுங்கிற எந்த ஈடுபாடுமே இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக்காக இருக்க ஒரு மூஞ்சி, சோகமாக இருக்காரு. ஃபோட்டோவில் கூட அவர் சிரிச்ச மாதிரியான ஃபோட்டோக்கள் எதுவுமே இல்லை. இவர் வந்து கூட்டணியில் இருக்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்னெல்லாம் பேசினாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் கொடுத்து அவர் வந்து எடப்பாடியே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகவே இந்த சமூகம் விட மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து கூட்டணியில் இருக்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து என் சுற்றுப்பயணத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அவர் கொடுத்துட்டு இருக்கும் போதே டிடிவி தினகரன் எனக்கு ஒன்றும் அழைப்பு வரலையே அப்படிங்கிறார் அங்கிருந்து. ஸோ இப்படி தான் எடப்பாடியை வந்து எதிர்கட்சிகளும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பாடல் வெளியீடுன்னு வேற சொன்னாங்க சுற்றுப்பயணத்துக்கு. ஆனால் அந்த பாடலுக்கு இன்னும் நமக்கு கிடைக்கல. அது என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு நாளைக்கு பேசலாம். ஏங்க அந்த பாட்டு பாடிட்டு போறாங்க, அதை வேற கேட்டு நம்ம என்னங்க பண்ண போறோம் வந்து. அதுவுமே சொல்லுகிறார், இந்த மாதிரியான கூட்டணி ஆச்சு முதல்வர் வேட்பாளர்ங்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் டெல்லி தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணும், ஆனால் நான் தாங்க முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். விஜய்க்கு ஒய் பிரிவு, இவருக்கு இஜெட் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாதுகாப்புகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அதுக்கு வந்து என்னன்னா வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வந்து வெடிகுண்டு மிரட்டல்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறலாம் பார்த்து கடைசியில் மோப்பனாயெல்லாம் உள்ளே போய் பார்த்து இங்கே வெடிகுண்டும் கிடையாது, சேக்கலால் எழுதிய கம்பராமாயணம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் 4 பழைய டயர் தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்ததுங்கிறத பார்க்குறோம். வந்து இப்போ வந்து பழைய மத்திய அரசனுடைய பாதுகாப்போடு அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ சுற்றுப்பயணத்தை கிளம்புறாரு. ஆகஸ்ட் மாதம் வந்து விஜய் வந்து மாநாடு நடத்திட்டு அவர் செப்டம்பர்ல இருந்து சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்குறாருங்கிறப்ப எல்லாருடைய டார்ச் லைட்டுமே அந்த பக்கம் போயிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடிக்கு சேர்த்து விஜய் தான் வந்து சுற்றுப்பயணம் ஆப்ப வைக்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக வேற செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தாங்க எங்களுக்கு சுற்றுப்பயணம், ஏன்னா ஜனவரி மாதம் ஜனநாயகம் ரிலீஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ரமோஷன் நாங்கள் பிஸி ஆயிடுவோம், கமர்ஷியல் பிரேக் வந்து விளம்பர இடைவெளிக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி இடையில சினிமா வேலைகள் கொஞ்சம், சினிமா வேலைகள்ல இடையில கொஞ்சம் கமர்ஷியல் பிரேக் கிடைக்கிறப்ப அரசியல், அப்புறமேல அரசியலுக்கு ஒரு பிரேக் விட்டு திருப்பி சினிமா அப்படின்ட்டே இருக்காரு. என்ன வந்து இப்ப 2 படங்களையுமே ஒரே நேரத்தில் பயணம் பண்ணுவது, ஒருவேளை இங்கே ஃபெயிலியர் ஆச்சுன்னா அங்கேயாவது திருப்பி மறுபடியும் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அப்படி இந்த பொதுவாக சொல்லுவாங்க ஒரு படம், அரசரை நம்பி புருஷனை கைவிட்டுறாதீங்கிற மாதிரி, இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் மாதிரி போயிடாதீங்க அப்படிங்கிறத நம்ம விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சண்டை அப்படிங்கிறது வியாழக்கிழமை எல்லாருக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் அடுத்த கட்டத்தில் ஒரு சீரியஸான கட்டத்தை அடைந்திருக்கிறது. இவர் ப்ரெஸ் மீட் நடத்துறது, அவர் வந்து பொதுக்குழுக்கள் நடத்துவது அப்படிங்கிறத தாண்டி இப்போ அடுத்து வந்து சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கிறத பார்க்கிறார். ஏன்னா வந்து பாமகவுடைய எம்எல்ஏ அருள், அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொறடா, அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு கொறடா. அவரை வந்து துணை பொதுச் செயலாளராக ப்ரமோஷன் கொடுத்திருந்தாரு இவர் பெரிய டாக்டர் ராமதாஸ். சின்ன டாக்டர் என்ன பண்ணாரு, அவருக்கு ப்ரமோஷன் அவர் கட்சியிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு நீக்கி விட்டார். கட்சியை விட்டு நீக்கியது மட்டுமல்லாமல் இவரிடமே போய் சபாநாயகரிடமே போய் அவருடைய தரப்பு ஆதரவாளர்கள் கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிட்டோம், அதனால நீங்கள் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, அவர் வந்து கொறடா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஒரு கொறடாவுடைய செயல்பாடு, அவருடைய கடமை என்ன அப்படின்னா வந்து ஒரு கட்சியோட கொறடா இருக்காருன்னா அவர் தான் அந்த கட்சியோட ஸ்டாண்டை சொல்லுவார். இப்படி ஒரு மசோதா வரப்போகுதுன்னா நம்ம வந்து நம்ம இப்படியான நிலைப்பாட்டை நம்ம எடுக்க போகிறோம், நம்ம வந்து ஆதரித்து வாக்களிக்க போகிறோம், அல்லது எதிர்த்து வாக்களிக்க போகிறோம், அல்லது வெளிநடப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தலைமை கொறடா தான் சொல்லுவார், அந்த கட்சியினுடைய கொறடா சொல்லுவார். அதை மீறி ஒரு எம்எல்ஏ வந்து வாக்களித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது வந்து ஒரு வெளிப்படையான வாக்காக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நடவடிக்கையும் எடுக்கலாம். வந்து அவர் வந்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இதில் பெரிய காமெடி என்னன்னா கொறடா மேலேயே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வந்து அதாவது கட்சி கட்டுப்பாட்டை ஒருத்தர் மீறிட்டாருன்னா கொறடா தான் நடவடிக்கை எடுப்பார். இப்போ கொறடாவையே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வினோதமான ப்ராப்ளம் இருக்கிறது. ஜிகே மணி வேறு அழுது புலம்பியிருக்கிறார். அவர் தான் கட்சியினுடைய முன்னாள் தலைவர். ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. இவர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாரு, அவர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாரு, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு பார்த்தா நாளுக்கு நாள் பிரச்சனை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுங்க அப்படிங்கிற மாதிரியானதாக இருக்கிறது. இப்போ வீட்டு சண்டை அப்படிங்கிறது தெருச்சண்டைங்கிறத மாதிரி இப்போ கோர்ட்டுக்கு ஒரு வீட்டு சண்டை வர்றது மாதிரி இப்போ சட்டமன்றத்துக்கு இப்படியான பிரச்சனை வந்திருக்கிறது. இப்போ சபாநாயகர் அப்பாவு என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? அவர் ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஏற்கனவே எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வர்றப்ப 2 பேர்த்தையும் பக்கத்தில் உட்கார வச்சு சீட் போட்டுருந்தாங்க. வந்து அப்போ என்னன்னா வந்து ஓபிஎஸ் இந்த பக்கம் உட்கார்ப்பார், எடப்பாடி அந்த பக்கம் திரும்பி பேசிக்கிட்டே இருப்பார். ஓபிஎஸ் சார் அப்பப்போ வந்து சிரிப்பு அப்படி வேறு, அவரை பார்த்து எடப்பாடி பார்த்து சிரிப்பார். அப்படி இருந்த சூழல் அவர் மாற்றுங்க எப்போ பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்குங்க அவர் பேச பார்த்தாலே
அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு வழியா வந்து ஆர்பி உதயகுமார் பக்கத்துல உட்கார வச்சாங்க. அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு அப்பாடான்னு உட்காரக்கூடாட்டியும் அப்பாடான்னு அப்பாவை உட்காரக்கூடாட்டியும் அடுத்த பஞ்சாயத்து வந்திருக்கு. இப்ப இந்த சட்டமன்ற கொள்ளலாம் இத்தனைக்கு மொத்தம் 4 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க அவங்க கட்சிக்கு. பொன்முடி மீதான ஒரு வழக்கு அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இந்த சைவம் வைணவம் பத்தி பேசியிருந்தார். அது ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்தாக இருந்தது. அது குறித்து வந்து கட்சிக்குள்ளேயே கண்டனம் வந்தது. கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களே வந்து கண்டனத்தை தெரிவித்தார். பிறகு வந்து அவருடைய அமைச்சர் பதவியே பறிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய கட்சியுடைய ஒரு துறை அவருடைய கட்சி பதவியும் பறிக்கப்பட்டது, அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவங்களே வந்து சுமூகமாக வழக்கெடுத்து விசாரித்தார்கள். நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து விசாரித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்னன்னா வந்து நீதிமன்றம் வந்து என்னன்னா காவல்துறையினர் வந்து புகார்களை விசாரிங்கள்ன்றது. காவல்துறை விசாரித்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வந்து புகார்களை விசாரிக்கிறப்ப இதுக்கு பெரிய முகாந்திரம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து வேண்டுமென்றே வந்து ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் பேசல, அது ஒரு வெறுப்பு பேச்சு கிடையாது, ஹேட் ஸ்பீச் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காங்க, நீதிமன்றம் வந்து நீ ஒழுங்காக விசாரிக்கலாம், நாங்கள் சிபிஐக்கு மாற்றுவோம் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு ஒன்றுமே புரியல. வந்து சிபிஐக்கு மாற்றுற அளவுக்கு இது என்ன அப்படிப்பட்ட பிரச்சனைங்கிறது தெரியல. சிபிஐ வந்து பொதுவாக என்ன மாதிரியான வழக்கில் விசாரிக்கும்? ஒரு கொலை அல்லது ஒரு பெரிய குண்டுவெடிப்பு, ஒரு தேசத்தை உழுக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னா சிபிஐக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு லாக்அப் டெத்து அப்படின்னு சொன்னால் வந்து லாக்அப் டெத்துங்கிறது வந்து அந்த லாக்அப் மரணத்தில் தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறப்ப இவங்களே விசாரித்தால் அது ஒரு பாரபட்சமான ஒரு விசாரணையாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வருங்கிறதுக்காக சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. ஒரு குண்டுவெடிப்பு அல்லது வந்து ஒரு அச்சுறுத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொன்முடி ஒரு அரங்கத்துக்குள்ளே பேசுகிறாரு. அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கண்டனத்துக்குரிய விஷயமா கூட இருக்கட்டும், அது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதை வந்து சிபிஐ அளவில் விசாரிக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது? ஏன் நீதிமன்றம் வந்து இவ்வளோ தூரம் குறிவைத்து தாக்க வேண்டியது என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நீட் தேர்வில் வந்து அவ்வளோ முறைகேடுகள் நடக்கிறது. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் சென்டரில் வந்து கரண்ட் போயிடுச்சு, அவங்களால எழுதவே முடியலை. போய் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இல்லை மறுதேர்வில் நடத்த முடியாது, இந்தியா முழுக்க உங்களுக்காக வந்து மறுதேர்வு நடத்த முடியுமாங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினே வந்து தப்பாக இருக்கிறது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. இல்லை அதெல்லாம் சமயங்கள் அப்படி தாங்க இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. வந்து ஒரு நீட் தேர்வுங்கிறது இந்தியா முழுக்க நடத்தப்படக்கூடியது. அது வந்து பலருடைய எதிர்காலத்தையும் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அதற்கு மறுதேர்வுக்கு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்றப்ப வந்து நீதிமன்றம் நடத்த மறுக்கிறது. முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ஒரு இதில் அரங்கத்தில் பேசுறாரு. அதுவுமே வந்து அது ஒரு திராவிடர் கழகத்தினுடைய கூட்டம். அவர் வந்து பொதுக்கூட்டத்தில் கூட பேசல. திராவிட கழகத்துடைய கூட்டத்தில் புராணங்கள் ஆபாசங்களை விமர்சித்து பேச, இது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை விமர்சித்து பேசுற அது வந்து சிபிஐல மாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றம் வந்து கொதிப்பதற்கு இதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சாதாரண குடிமகனாக நம்முடைய கேள்வி. இந்த லாக்அப் டெத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அந்த நிகிதா அப்படிங்கிறத பற்றி பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குது. இதில் என்னன்னா வந்து நிகிதா மாதிரி இன்னொரு அம்மா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. அந்த அம்மா வந்து நான் தாங்க உண்மையிலே பாஜக இருக்கேன், அண்ணாமலை கையை பிடிச்சி போஸ் கொடுத்தது நான் தாங்க, கொஞ்சம் அசப்பில் நிகிதா மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறனால எல்லாருமே என்னை நிகிதான்னு சொல்லிட்டாங்க. நான் நிகிதா கிடையாது, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவன் சொல்லுவாங்க இல்லையா அந்த படத்தில், அது மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து இப்போ நிகிதா அப்படிங்கிறவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் மூலமாக அந்த புகார் விசாரிக்கிறப்ப ஒரு லாக்அப் டெத் நடக்குது. இந்த நிகிதா யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்க யாராக கூட இருக்கட்டும், அவங்க குற்றமளித்தவராக கூட இருக்கட்டும், அவங்க ஒரு அடிப்படையில் ஒரு பெண், அவங்கள வந்து நம்ம வந்து விமர்சிப்பது அப்படின்னா அவங்க என்ன தவறு செய்தார்கள், ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை பயன்படுத்துகிறாங்க, அதிகாரிகளை வந்து அதிகாரிகள் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அல்லது ஒரு மோசடி பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள விமர்சிப்பது வேற. ஆனால் ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அதை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. மிக கேவலமான வார்த்தையில் வந்து அந்த பெண்மணி வந்து அவங்க குறிப்பு நம்ம சொல்ல முடியாத அந்த வார்த்தையை எந்த கூச்சமும் நம்ம சீமான அந்த மேடையில் தான் இருக்காரு, அவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க. மிக கேவலமாக சொல்ல கூசத்தக்க ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாருன்னா அவர் தான் அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்னா இதுதான் கொள்கையா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே கண்டிக்கத்தக்க, மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கும். யார் தவறே பண்ணியதாக இருந்தாலும், மிக மோசமானவராக இருந்தாலும் கூட அவரை இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது. அது ஒரு நான்காந்தர பேச்சாளர்கள், அவர் ஆக்சுவலாக நான்காந்தர பேச்சாளர் தான். அவர் அதுக்கு முன்னால் ரஜினியுடைய அம்மா, ரஜினியோட மகளை பற்றியெல்லாம் மிக கேவலமாக பேசியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே சீமான் வந்து இப்படி தான் வந்து கற்பழிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, அது மிக கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி கடும் கண்டனங்களை சந்தித்தார். ஆனால் என்னன்னா இது கொஞ்சம் கூட கூச்சாலாமல் 4-5 பெண்களை வேற பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் அது இருக்குது. மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் ஆல்ரெடியே வந்து போராட்டம் அறிவிச்சாங்க. அதாவது நீண்ட நாள் முன்னாள் நண்பர்கள் பிரிஞ்சு இருந்துகிட்டு இருந்தாங்க. ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும், அதாவது ஒன்று விட்ட அண்ணன் தம்பிகள். அவர் வந்து இவர் ஆதரிச்சாலுமே வந்து 2 பேரும் சேர்ந்து பயணிக்கல. பட் ஆனால் இப்போ வந்து இந்தி திணிப்பு அங்கே ரொம்ப தீவிரமாக போதுனோட 2 பேரும் சேர்ந்து ஒரு பேரணி போகிறோம் அப்படின்னு அறிவிச்சு
அறிவிச்சாங்க. பட் ஆனால் பேரணி வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மகாராஷ்டிராவை ஆளும் பாஜக அரசு வந்து நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை வந்து ரத்து பண்ணுறோம், இங்கே வராது, இந்தி திணிப்பு நடக்காதுங்கிற மாதிரி பேக் அடிச்சிட்டாங்க. ஆனாலும் வந்து அந்த மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பேரணி வந்து நேற்று வந்து நடந்திருக்கு. அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி வெற்றி பேரணியாக நடத்தியிருக்காங்க. அது வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ராஜ் தாக்கரும் முத்தைய தாக்கரும் ஒரே மேடையில் தோன்றி கைகள்லாம் தூக்கி காட்டி அப்படின்னு நாங்கள் மீண்டும் இணைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு பெரிய ஸ்பீச்சு கொடுத்துருக்காங்க. அதில் மறுபடியும் அவங்க தொடர்ந்து இந்தி திணிப்புங்கிற விஷயங்கள் பேசும்போது எல்லாமே வந்து தென்னிந்திய மாநிலங்களை பாருங்கள், தென்னிந்திய மாநிலங்களை பார்த்து கற்றுக்கோங்க, தமிழ் அவங்க எவ்வளோதான் வேறு ஆங்கிலம் பயின்று வேறு வேறு இடங்களுக்கு போனாலும் தமிழை வந்து தாய்மொழி தமிழை வந்து அவங்க வந்து தொடர்ந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, தமிழுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க, அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் பேசியிருக்காரு. ஒரு வகையில் பார்த்தோம்னு சொன்னால் அது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி தான். ஏன்னா வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது வேறு மாநிலத்தில் பேசப்படுவதுங்கிறதே ரொம்ப அரிதான நிகழ்வு. அப்படி இருக்கக்கூடிய சூழல் அதுக்காக ஒரு பேரணியே நடந்திருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமான பேரணிகள் ஊர்வலங்கள்லாம் வந்து இந்தி திணிப்பு எதிர்த்து நடந்திருக்கிறது. நமக்கு தெரியும் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்னாலே ஒரு பேரணி தான் வந்து ஃபோட்டோ தான் எப்பயுமே வந்து ஒரு வழக்கமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மகாராஷ்டிரத்தில் வந்து அப்படியான ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்திருக்கிறது, அதுவும் ஒரு வெற்றி பேரணியாக நடந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே இந்திய திணிப்பவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மராட்டியத்திலிருந்து இன்னொரு செய்தி வந்திருக்கு. அதாவது கடந்த 3 மாதங்களில் மட்டும், அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் எப்போதுமே வந்து இந்த விவசாயிகள் தற்கொலைக்கு அந்த நியூஸ் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அந்த விதர்பா மாவட்டம்ங்கிறதுல வந்து எக்கச்சக்க விவசாயிகள் தற்கொலை. அதை வச்சு அமீர் கான் வந்து பீப்ளி லைவ்னு ஒரு படமே எடுத்தார் விவசாயிகள் தற்கொலை வச்சு. அது வந்து இன்னமும் தொடருது, 2025 தொடருதுங்கிறது தான் கதை. அதாவது மகாராஷ்டிரா சட்டசபையிலேயே வந்து காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு மகாராஷ்டிரா அரசே வந்து பதிலளிச்சிருக்கு. அதில் வந்து கடந்த 3 மாதங்களில் 757 விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை உடனே ராகுல் காந்தி எல்லாமே வந்து குறிப்பிட்டு காங்கிரஸ் வந்து அது பெரிய போராட்டமாக அரசுக்கு எதிராக எடுத்து, நீங்கள் 3 மாதங்களில் 757ங்கிறீங்க, அதுக்கு முந்த மாதங்களையும் சேர்த்தா ஆயிரக்கணக்கில் பலிகள் நடந்திருக்கு. பிரதமர் மோடி வந்து 2022 இந்திய விவசாயிகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவர் 2025 என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாத்தோட வயசையும் பாதியாக குறைச்சிருக்காரு, எல்லாரும் தற்கொலை பண்ணி இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி உதயமாகி இருக்கிறது, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இறந்து ஓராண்டு ஆயிடுச்சு. அவங்களுடைய மனைவி பொற்குடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேரையே மாற்றுறாங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பேரையே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் மாநில தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறமேல் வந்து பல பிரச்சனைகள் காரணமாக நீக்கப்பட்டார்கள். இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் அவங்களுக்கு பயங்கர பஞ்சாயத்துகள் அப்படி இப்படிலாம் போய் அந்த கட்சி உடஞ்சி இப்போ வந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியாக மாறி இருக்குது. இதனால் என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சிக்கே எந்த பெரிய அளவிலான செல்வாக்கும் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததற்கு பிறகு தான் வந்து இப்படி ஒரு கட்சி இருப்பதுங்கிறது தமிழ்நாட்டில் பலருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது உத்தரப்பிரதேசில் ஒரு வலுவான ஒரு கட்சி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படியான கட்சியை பற்றி பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு பிறகுதான் அது பரவலாக பேசப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இவங்க இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவுமே என்ன மாதிரியான போக்கில் போகும், எந்த திசை வழியில் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இருந்தாலும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. சரி, ஒரு வாழ்த்துக்களை போட்டு விட்ருவோம். அவங்க வந்து ஒரு நீலக்கலரில் ஒரு கொடி வச்சு அதில் வந்து நீலக்கலர் ஒரு யானை வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே ஒரு 2 யானை வேறு அங்கே இருக்கிறது. அப்படி இருக்கப்ப ஒரு யானை 2 யானை, இப்போ இன்னொரு யானை வேறு வந்திருக்கிறது. யானைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அந்த வழக்குமே வந்து தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. 2 பேருமே விடாப்படியாக வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து யானையை வந்து பயன்படுத்தவே கூடாது தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாதம் வைக்கிறாங்க. தாவேக்கா வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து அவங்களும் அப்பீலாக போயிட்டே இருக்காங்க. காரசாரமாக விவாதம் போகுது. அதில் என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்ட்டு இன்னொரு யானையும் உள்ளே சேருது. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி யாருக்குமே தெரியலனாலும் பாஜக ரொம்ப, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு எவ்வளோ வாங்குதுங்கிறத தாண்டி பாஜக அண்ணாமலை அப்படின்ட்டு மோடி வராரு, அமித்ஷா வராருன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிரபலமான கட்சி. தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏலாம் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கே வந்து நிறுத்துறதுக்கு வேட்பாளருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதிமுக வந்து ஒரு ஆள் இறக்கு, ஜான் பாண்டியன் இறக்கு, எல்லாத்தையும் தாமரையில் நிறுத்து அப்படின்ட்டு தான் அவங்களோட, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் 40 தொகுதி தான் இருக்குது. அதுலேயும் முழுசாக அவங்க நிற்க மாட்டாங்க. அப்பயுமே அவங்களுக்கு வேட்பாளர் பஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த பிஎஸ்பி வந்து எல்லா தொகுதியிலுமே வேட்பாளர்களை நிறுத்துவாங்க தொடர்ந்து தேர்தலில். நம்ம இந்த வேட்பாளர்களோட பட்டியல் பார்த்தா பிஎஸ்பி அதில் அது பகுஜன் சமாஜ் கட்சி அந்த யானை அதெல்லாம் அவங்க டாப் 5லே வந்துருவாங்க. அதனால எல்லா பூத்துலையுமே அவங்க பேர் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த மாதிரி வந்து பிஎஸ்பி அவ்வளோ கணிசமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து
நிறைய பேர் விஜய் கட்சியோட சின்னம் யானை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் போட்டு குத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். வந்து மாயாவதிக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிறோம். நேற்று நீங்கள் வந்து ஒரு தவறிழைத்து விட்டீர்கள். அந்த தவறையுமே நம்முடைய பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி, தேஜஸ்வி யாதவுடைய கட்சி, அது வந்து ராஷ்டிரிய ஜனதா தள், ஆர்ஜேடி தான். நீங்க வந்து என்னமோ ஜேடின்னு சொல்லிட்டீங்க. நீங்க வந்து அது ஆர்ஜேடி அப்படிங்கிறத நெற்றிக்கன் தரப்பினும் குற்றம் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சுட்டிக்காட்டிய நம்முடைய பார்வையாளருக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த மாதிரியான குறைகளை சுட்டிக்காட்டுங்கள், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்கிறோம். மேலான ஆலோசனைகள் வாங்கள். தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்புகள். முச்சின் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.